நம்ம வைக்கிற சாம்பார் ஒரு வாரத்துக்கு நாக்கில் வந்து ருசி அப்படியே நிற்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி மட்டன் எலும்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இதை எந்த மாதிரி பருப்பு வேக வைக்கணும், இந்த எலும்பை வந்து என்ன பக்குவத்தில் வேக வச்சு பருப்பு கூட சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வந்து எலும்பு, நெஞ்சு எலும்பு கொஞ்சம் கொழுப்பு பகுதியாக வாங்கி வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு செஞ்சுட்டு இந்த எலும்பை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு வந்து மொச்சை, இந்த மாதிரி மொச்சையை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுட்டு இது கூட வந்து சேர்க்கணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் பூண்டு சேர்க்கணும். பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 செம்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் மட்டனை பொறுத்தளவு, உங்கள் குக்கரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து விசில் விடலாம். நான் இன்றைக்கி எலும்பு சேர்த்துருக்கிறதுனால இன்றைக்கி 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எலும்பெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இந்த மொச்சையுமே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி நசுக்கணும்னா இப்படி உடையணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்கணும்னா பருப்பு சேர்க்கணும். இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து துவரம் பருப்பை வந்து கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து பருப்பை சேர்த்துட்டு மட்டன் கூட பருப்பை சேர்த்து நம்ம விசில் விட்டோம்னா பருப்பு ரொம்ப கரைஞ்சி போயிடும். குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டனை சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பருப்பு சேர்க்கணும். இப்போ இது கூட 3 குட்டி தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் நல்லா 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சொம்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை விசில் விடணும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 விசில் விடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கலாம். இப்போது விசிலெல்லாம் அடங்கி பார்த்திங்கன்னா பருப்பு இந்த மாதிரி தான் மலர்ந்துருக்கணும். ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது. கொத்து பருப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எலும்பு சேர்க்கறதுனால பருப்பு இந்த பக்குவத்துக்கு தான் வேகணும். இப்போது இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற வரை கொதிக்க விட்டுட்டு இப்போது பார்த்தீங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் குட்டி லெமன் சைஸில் புளிக்கரைச்சலை வந்து சேர்த்துக்கலாம். புளிக்கரைச்சல் வந்து சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். புளியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி நிறைய வந்து சின்ன வெங்காயம் சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா உருகி போட்டுட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இது போல் நல்ல மொறுமொறுன்னு நல்ல கலர் நல்லா செவந்து நல்லா மாறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து குழம்புல வந்து சேர்க்கணும். இப்போது நல்ல கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அப்படியே வந்து சாம்பாரில் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எலும்பு குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் சாம்பார், மட்டன் தால்ச்சா எது வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நெய் சோறு கூட அதை விட ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இதை பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து மட்டன் எலும்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மட்டன் எலும்பு சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள்.